தூது ஈ அன்புடைமை யான்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு பொருள் தன் நாட்டின் மேல் அன்பு கொண்டிருத்தல் உயர்ந்த குடியில் பிறத்தல் அரசன் விரும்பும் மேன்மையான பண்புகளை பெற்றிருத்தல் ஆகியவையே தூதுவனின் தகுதிகளாகும். அன்பறிந்து ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று பொருள் தன் அரசன் மீது அன்பும் அரசுக்கு எது நன்மை என்ற அறிவும் அதை தெளிவாக எடுத்துச் சொல்லும் சொல்லாற்றலும் தூதுவனுக்கு மிக அவசியமான மூன்றாகும். நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேலாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு பொருள் மன்னர்களிடையே சென்று வெற்றியை தரும் செய்தியை சொல்லும் தூதுவன் நீதி நூல்களை கற்ற அறிஞர்களிடைப்பானும் ஒரு சிறந்த அறிஞாக விளங்க வேண்டும். ஆராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்கடினைப்பு பொருள் இயற்கை அறிவு நற்பண்புள்ள தோற்றம் ஆராய்ந்து கற்ற கல்வியாகிய மூன்றும் விளைந்த ஒருவனே தூது செயலுக்கு செல்ல தகுதியானவன். தொகுத்து சொல்விதல் தூவானயத்தல் மறுத்து புகழல் மாண்பு பொருள் சொல்ல வேண்டிய செய்திகளை தொகுத்து சொல்லுதல் கேட்பவர் விரும்பும் வண்ணம் இனிய சொற்களை பேசல் எதிரி மறுத்து சொன்னாலும் மனம் கலங்காமல் பொருள் கற்றுக்கு நஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது பொருள் நூல்களை கற்றவனாய் எவருக்கும் அஞ்சாதவனாய் கேட்பவர் மனத்தில் பதியுமாறு பேசி காலத்திற்கு ஏற்ற சரியான வழி தேர்ந்தெடுப்பவனே சிறந்த தூதுவன். எத்துக்கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் துணை பொருள் ஒழுக்க தூய்மை அரசனுக்கு துணையாக இருத்தல் எதற்கும் அஞ்சாத துணிவு ஆகிய மூன்றையும் உண்மையாக பெற்றிருப்பதே தூதுவனின் இலக்கணம். பொருள் பிறரிடம் தன் அரசனின் செய்தியை சொல்லச் செல்பவன் தவறுதலான சொற்கள் தன் வாயிலிருந்து வந்து விடாதபடி காக்கும் மன உறுதி கொண்டவனாக இருக்க வேண்டும். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி உரைப்பான் தூது பொருள் தன் உயிர்க்கே இறுதி வரும் என்ற நிலை ஏற்பட்டாலும் அஞ்சாமல் தன் அரசனுக்கு நன்மையான செய்தியை உறுதியாக சொல்பவரே சிறந்த தூதுவன். சிக்கரை தூது இன அன்புடைமையான்ற குடிப்பிருத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் தந்த பொருள் தன் நாட்டின் மேல் அன்பு கொண்டிருத்தல் உயர்ந்த குடியில் பிறத்தல் அரசன் விரும்பும் மேன்மையான பண்புகளை பெற்றிருத்தல் ஆகியவை தூதுவனின் தகுதிகளாகும். அன்பறிந்து ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றி யமையாத மூன்று பொருள் தன் அரசன் மீது அன்பும் அரசுக்கு எது நன்மை என்ற அறிவும்
அதை தெளிவாக எடுத்துச் சொல்லும் சொல்லாற்றலும் தூதுவனுக்கு மிக அவசியமான மூன்றாகும். நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பார் பண்பு. நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பார் பண்பு. பொருள் மன்னர்களிடையே சென்று வெற்றியை தரும் செய்தியை சொல்லும் தூதுவன். நீதி நூல்களை கற்ற விண்ணர்களிடையே தானும் ஒரு சிறந்த அறிஞனாக விளங்க வேண்டும். அறிவுரு ஆராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. பொருள் இயற்கணி அறிவு நற்பண்புள்ள தோற்றும் ஆராய்ந்து கற்ற கல்வியாகியும் நிறைந்த ஒருவனே தூது செயலுக்குச் செல்ல தகுதிவாறு மன சிறந்த தூதுவன். இது கடனறிந்து காலம் கருதியிடத வந்து எண்ணி உரைப்பாம் பண்டு. பொருள் ஒழுக்க தூய்மை அரசனுக்கு துணையாக இருக்க எதற்கும் அஞ்சாத துணிவு ஆகிய மூன்றையும் உண்மையாக பெற்றிருப்பதே தூதுவனின் உலப்பது. எண்ணிலும் மாற்றம் வேந்தற்குதும் உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வந்தரவன். பொருள் பிறரிடம் தன் அரசனின் செய்தியை சொல்லச் செல்பவன் தவறுதலான சொற்கள் தன் வாயில் இருந்து வந்து விடாதபடி காக்கும். மன உறுதி கொண்டவனாக இருக்க வேண்டும். இறுதி பயப்பினும் எஞ்சாது உரைகண்டு இனி உறுதி உரைப்பான் தூது. ஒரு பொன்னுயிருக்கே இறுதி வரும் என்ற நிலை ஏற்பட்டாலும் அஞ்சாமல் தன் அரசனுக்கு நன்மையான செய்தியை உறுதியாகச் சொல்பவனே சிறந்த தூதுவன். சிற்றிலை கடனை துணிவுடைமை ஒன்றின் வாய்மை வழிகுரைப்பான் பண்பு. பொருள் ஒழுக்க தூய்மை அரசனுக்கு துணையாக இருக்க எதற்கும் அஞ்சாத துணிவு ஆகிய மூன்றையும் உண்மையாக பெற்றிருப்பதே தூதுவனின் இலக்கணம். பண்பில் மாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வந்தவன். பிறரிடம் தன் அரசனின் செய்தியை சொல்லச் செல்பவன் தவறுதலான சொற்கள் தன் வாயிலும் எண்ணு விடாதபடி காக்கும். மன உறுதி கொண்டவனாக இருக்க வேண்டும். ஒன்றுவிடும் தன் அரசனின் செய்தியை சொல்லச் செல்பவன் தவறுதலான சொற்கள் தம் வாயிலிருந்து வந்து விடாதபடி காக்கும். மன உறுதி கொண்டவனாக இருக்க வேண்டும். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி உரைப்பான் தூது. பொருள் தன் உயிருக்கே இறுதி வரும் என்ற நிலை ஏற்பட்டாலும் அஞ்சாமல் தன் அரசனுக்கு நன்மையான செய்தியை உறுதியாகச் சொல்பவனே சிறந்த தூதுவன்.